புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டன. இதுகுறித்த விவரங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை பொறியாளர் தீனதயாளன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் விளக்கி கூறினர். இதுகுறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், உப்பனாற்றின் மீது கட்டி முடிக்கப்படாமல் இருக்கும் மேம்பாலத்தில் மீதமுள்ள பணிகளை மேற்கொள்ள 26 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையில் உள்ள பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டப்படும். கவர்னர் அலுவலகம் மற்றும் இல்லம் 3 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்படும். தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகம் 46 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகளை துவக்க ஆணை வெளியிடப்பட்டது. இப்பணிகள் ஓராண்டிற்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். அங்க ஒரு 50 மீட்டர், பாலாஜி ஒரு 50 மீட்டர், அந்த பக்கம் வந்து ஒரு 50 மீட்டர் எல்லாம் சேர்த்து ஃபுல்லா வந்து கட்டி முடிச்சானா வண்டி வந்து அண்ணா சாலையில போற டிராபிக் கூட இதில் சுத்தி உள்ள ரோடு இருக்கு, ரிங் ரோடு இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. அதை வந்து உடச்சு ஃபுல்லா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு புது பிரிட்ஜ், ஏன்னா இது வந்து லீக் ஆகும், இது வந்து லீக் ஆகணும், இதை உடச்சு எடுத்துருவாங்க. இதை உடச்சு எடுக்கும் போது போல் பாண்டிச்சேரி கொலாஸ் ஆகிடும், ஏன்னா வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இவங்க என்ன அது ரீகாஸ்ட் ஏதாவது போகிறாங்களா, அது எப்படி எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அதெல்லாம் பார்ப்பாங்க.